Welcome to Electrical Brains. In our today's session, we are going to discuss about a topic on interfacing techniques of 8051. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து 8051 கிட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து 8051 கிட்டில் சம் ஆஃப் த ஸ்மால் பெரிஃபரல் டிவைசஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் அபவுட் 8255 ஒரு ஐசி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 8255 ஐசி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸிங் வந்து 8051 கிட்டில் பண்ண போகிறோம். ஸோ அந்த 8255 ஐசியோட பின் டயக்ராம் என்ன, ஃபங்க்ஷனல் டயக்ராம் என்ன, வாட் இஸ் கண்ட்ரோல் போர்ட், அண்ட் நம்ம வந்து ஸ்மால் டிவைசஸ் கூட வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் இன்னைக்குள்ள டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் a pin diagram of IC 8255. This 8255 IC is a PPI IC, that is Programmable Peripheral Interface IC. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் we are having a address lines. ஓகே, அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து டேட்டா லைன்ஸ் இருக்கும், ஓகே, சிப் செலக்ட் இருக்கும், ஓகே, அண்ட் ஆல்சோ வில் பி ஹேவிங் ஆர் போர்ட் லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து போர்ட் லைன்ஸ் என்ன போர்ட் லைன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் we are having a 3 ports here. ஓகே, நம்மளுக்கு வந்து 3 போர்ட்ஸ் வந்து இருக்கு. என்ன போர்ட்லாம் அப்படின்னா, தட் இஸ் போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி. ஓகே, ஸோ வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா, தட் இஸ் +5 volt சப்ளை வி ஆர் கிவிங். ஓகே, ரீசெட் பின் இருக்கு, ரைட் பின் இருக்கு, சிமிலர்லி ரீட் பின் இருக்கு. ஓகே, சிஎஸ் வந்து என்ன அப்படின்னா சிப் செலக்ட். வாட் இஸ் திஸ் சிப் செலக்ட் அப்படின்னா, it is nothing but which creates a communication between 8255 and 8051. ஓகே, இது ரெண்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் உருவாக்குறது தான் என்ன அப்படின்னா சிப் செலக்ட். ஓகே, and we are having two address lines A0 and A1. okay, and all other ports are port addresses. okay, and next one is a ground pin. okay, so இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 bit data lines இருக்கு, 2 address lines இருக்கு. okay, 2 address lines we are having, 8 data lines we are having. okay, read pin இருக்கு, write pin இருக்கு, reset pin இருக்கு, and வந்து நம்மளுக்கு 8 bitsல 3 port இருக்கு. okay, so total we are having 24 port pins we are having. okay, and CS வந்து என்னது chip select. okay, இது வந்து என்ன அப்படின்னா 8255 ஓட pin diagram. okay, இப்போ next வந்து இதோட functional diagram பார்த்துடலாம். that is the block diagram. okay, இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, that is நம்மளுக்கு வந்து data bus buffer இருக்கும். okay, இதில் வந்து data bus வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, that is a bidirectional data bus. okay, 8 bit data bus நம்ம வந்து யூஸ் பண்றோம். okay, and we are giving a input supply of +5 volt and ground supply இருக்கு. okay, next வந்து நம்மளுக்கு வந்து என்னதுக்கு read write control logic இருக்கு. so read write pinsல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, read பண்ணுவோம், டேட்டாவை ரைட் பண்ணுவோம், அட்ரஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். okay, அது வந்து இந்த கண்ட்ரோல் லாஜிக்ல தான் வரும், ரீசெட் பின் வரும். அது போக வேற என்ன இருக்கும் அப்படின்னா சிப் செலக்ட் இருக்கும். சிப் செலக்ட் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், that creates a communication between 8255 and 8051. okay, and also நம்மளுக்கு வந்து போர்ட் பின்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ட் பின் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னா, 2 குரூப்பா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. தட் இஸ் குரூப் ஏ கண்ட்ரோல் அண்ட் குரூப் பி கண்ட்ரோல். ஓகே, குரூப் ஏ கண்ட்ரோல்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, தட் இஸ் போர்ட் ஏ வரும், அண்ட் போர்ட் சில 4 பிட்ஸ் மட்டும் வரும். ஓகே, போர்ட் சில டோட்டலா 8 பிட்ஸ். ஓகே, அதுல வந்து நம்மளுக்கு 4 பிட்ஸ் வந்து லோயர் பிட்ஸ் அண்ட் 4 பிட்ஸ் வந்து அப்பர் பிட்ஸ். ஓகே, இதுல லோயர் பிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, தட் இஸ் 0 to 3. இந்த பிட் எல்லாமே நம்மளுக்கு போர்ட்ஸில் 0 to 3 வரைக்கும் என்ன பிட்ஸ் அப்படின்னா லோயர் பிட்ஸ், அண்ட் வேற 4 to 7 வந்து என்ன பிட்ஸ் அப்படின்னா, தட் இஸ் போர்ட் சியோட அப்பர் பிட்ஸ். ஓகே, ஸோ குரூப் ஏ கண்ட்ரோலில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, எனக்குள்ள போர்ட் ஏக்குள்ள 8 பிட்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஓகே, அண்ட் போர்ட் சியில் வந்து வெறும் அப்பர் பிட்ஸ் மட்டும் வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ வாட் இஸ் குரூப் பி கண்ட்ரோல் அப்படின்னா, குரூப் பியில் வந்து போர்ட் பி வந்து ஃபுல்லாக வந்துடும். ஓகே, அண்ட் போர்ட் சியில் வந்து ஜஸ்ட் லோயர் பிட்ஸ் மட்டும் வரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து எப்படியா இருக்கும், குரூப் ஏ குரூப் பி கண்ட்ரோல்னு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்மளுக்கு வந்து டிரைவ் பண்ணதுக்கு ஒரு இன்டர்னல் டேட்டா பஸ் வேணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் 8255. ஓகே, ஸோ இதில் போர்ட் பின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன மோட்ஸில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இது வெதர் இட் வில் பி ஆப்ரேட் இன் ஐஓ மோட் ஆர் இன் பிஎஸ்ஆர் மோட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சிம்பிளாக. தட் இஸ் அட்ரஸ் லைன்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, தட் இஸ் 8051 வந்து மொத்தம் நம்மளுக்கு 8 பிட் அட்ரஸ் லைன்ஸ் இருக்கு. அதில் வந்து அதுவும் நம்மளுக்குள்ள டேட்டா அட்ரஸ் லைன்ஸும் இதில் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, பை யூசிங் எ லேட்ச். ஓகே,
அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற 8 அட்ரஸ் லைன்ஸும் 8051 இருக்க அட்ரஸ் லைன்ஸும் டீகோடர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, வேறஸ் 8255 இருக்க அட்ரஸ் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஐசியில் கனெக்ட் ஆகிருக்கும். தட் இஸ் 74F373 D latchக்கு கனெக்ட் ஆகிருக்கும். Okay, and what is the chip select which creates a communication between 8051 and 8255? So 8051 direct வரது. So ஒரு decoder வழியா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த chip selectக்கு communication கொடுத்திருக்கோம். Okay, so this is the block diagram of 8255. So இந்த block diagramல வேற என்ன இருக்கும் அப்படின்னா, that is one of the major thing concept of control word. Okay, so what is control word register அப்படின்னா, that is உங்களுக்கு இப்போ இந்த அட்ரஸ் லைன்ஸ் சொன்னேன்ல, நம்மளுக்கு மொத்தம் இதில் எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது, 2 அட்ரஸ் லைன் இருக்குது. ஓகே, இட் இஸ் A0 A1. ஓகே, இப்போ இது 00 அப்படின்னா இட் வில் ஆப்ரேட் இன் போர்ட் A. ஓகே, if it is 01 it is operate in a port B. If it is 10 it operates in a port C. If it is 11 it operates in a control word register mode. or as mode 0, mode 1, mode 2 அப்படியும் நீங்கள் வந்து இதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 2 பிட் எனக்கு 2 அட்ரஸ் லைன்ஸுமே ஒன்றா இருந்துச்சுன்னா இட் வில் ஆப்ரேட் இன் கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர் மோட். ஓகே, ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் வேர்ட் ஃபார்மேட் அப்படின்னா, கண்ட்ரோல் வேர்ட் ஃபார்மேட்டில் வந்து ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் வந்து குரூப் பிக்கு போயிடும். ஓகே, தட் இஸ் D0, D1, D2 வந்து குரூப் பிக்கு போயிடும். D3, D4, D5, D6 வந்து குரூப் ஏக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். வேற D7 வந்து நான் வந்து ஐஓ மோடில் ஆப்ரேட் ஆகுதுன்னா பிட்செட் ரீசெட் மோடில் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்து எனக்கு அது வந்து செட் ஆகும். ஓகே, இப்போ குரூப் பியில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, தட் இஸ் போர்ட் சியோட லோயர் போர்ட்ஸ் வரும். ஓகே, போர்ட் பியோட ஃபுல் 8 பிட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் அ மோட் செலெக்ஷன். ஓகே, மோட் செலெக்ஷன் வந்து மோட் 0 அண்ட் மோட் 1 மட்டும் தான் என்ன ஆகும், இதில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, and next one is a group A. Okay, group A ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, that is D3, D4, D5, D6 and D7. ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன போர்ட்ஸ்லாம் வரும், that is port C அப்பர் போர்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ போர்ட் A வரும் ஃபுல்லாக. அண்ட் ஆல்சோ மோட் செலெக்ஷன் வந்து மோட் 0, மோட் 1 அண்ட் மோட் 2 வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இப்போ 10 அப்படின்னா இட் வில் ஆப்ரேட் இன் மோட் 2, 11 அப்படின்னா இட் வில் செலக்ட் இன் கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர் மோட். Okay, and what is this 7th bit அப்படின்னா, it is a BSR mode or IO mode. That is எனக்கு bit set reset mode இருக்கு, IO mode இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து IO மோடில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா it will be set as 1. ஓகே, ஸோ இப்போ இதே எனக்கு வந்து BSR மோடில் ஆப்ரேட் ஆகுதுன்னா it will be set as 0. D7 bit. Okay, so this is a control word register format. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 பிட் வந்து குரூப் பிக்கு ஆப்ரேட் ஆகுது, அடுத்த 4 பிட் வந்து குரூப் ஏக்கு ஆப்ரேட் ஆகுது. லாஸ்ட் பிட் இஸ் indicating that whether it is operating in IO mode or in a BSR mode. Okay, and these are the modes of 8255, that is the IO modes of 8255. Okay, நம்மளுக்கு வந்து பேசிக் மோட்ஸ் வந்து என்ன மோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, 8255ல 2 மோட் இருக்குது, that is IO mode and a bit set reset mode. ஓகே, ஸோ இப்போ ஐஓ மோட் அப்படின்னா எனக்கு ஐஓ மோட்ஸ்லேருந்து எத்தனை மோட் டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, there are 3 mode types we are having. Okay, that is mode 0, mode 1 and mode 2. Okay, mode 0 is a simple IO mode. Okay, this is a simple IO mode. Okay, whereas IO mode 1 is a handshake mode. Okay, which will pass the handshaking signals. Okay, what is mode 2 அப்படின்னா, it is a bidirectional IO mode. Okay, bidirectional IO mode. Okay, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, that is mode 0, that is a simple IO mode. Okay, simple IO modeல என்ன நடக்கும் அப்படின்னா, just it will transfer only the IO pins. Okay, இதில் வந்து வேற என்ன சிக்னல்ஸ் பாஸ் ஆகாது அப்படின்னா, it will never pass a handshaking signals. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்ரஸ் பஸ் இருக்கும், கண்ட்ரோல் பஸ் இருக்கும், டேட்டா பஸ் இருக்கும். இந்த 3 மோட்ஸ்லையுமே நம்மளுக்கு அட்ரஸ் பஸ் இருக்கும், கண்ட்ரோல் பஸ் இருக்கும், டேட்டா பஸ் இருக்கும். அட்ரஸ் பஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அட்ரஸ் லைன்ஸை வந்து கேரி பண்ணுது, தட் இஸ் A0, A1 அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் சிப் செலக்ட். ஓகே, கண்ட்ரோல் பஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரீட் ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பாஸ் பண்ணும். ஓகே, தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ கண்ட்ரோல் பஸ். அண்ட் வாட் இஸ் அ டேட்டா பஸ் அப்படின்னா, இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி த டேட்டா லைன்ஸ்.
ஓகே ஸோ இது வந்து 3 போர்ட்டுக்குமே என்ன காமன் தான். ஓகே ஸோ அப்போ வேற என்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்க போகுது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 3 போர்ட் இருக்கு இல்லையா, போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி. அதில் வந்து எனக்கு இந்த மோட் 0ல் வந்து ஜஸ்ட் 3 போர்ட்டுமே ஐஓ பின்ஸை மட்டும் தான் என்ன பண்ணும், ஆப்ரேட் பண்ணும். ஓகே ஜஸ்ட் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி த இன்புட் அண்ட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே இட் வில் நெவர் பாஸ் அ ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல்ஸ். ஓகே ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல்ஸ் வந்து இதில் பாஸ் ஆகாது. தட் இஸ் அ மோட் 0. Okay, and next mode is a handshaking mode. That is mode 1. This is otherwise called as a strobe IO mode. Okay, so இதில் வந்து என்ன அப்படின்னா, அதாவது எனக்குள்ள போர்ட் ஏயும் போர்ட் பியும் வந்து ஐஓ மோட ஆப்ரேட் ஆகும். ஓகே வேற போர்ட் சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எனக்கு பாஸ் பண்ணும். ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்ட் ஏ அண்ட் போர்ட் பி வந்து ஐஓ மோட ஆப்ரேட் ஆகும். போர்ட் சி வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் சிக்னல்ஸை பாஸ் பண்ணும். Okay, that is port C will be passing a handshaking signals. Okay, and what is a bidirectional mode? That is mode 2 அப்படின்னா, mode 2ல வந்து port A வந்து bidirectional port ஆப்ரேட் ஆகும். Okay, and whereas port B வந்து IO mode ஆப்ரேட் ஆகும். Okay, port Cல வந்து first 5 bits வந்து control signals பாஸ் பண்ணும், last 3 bits வந்து IO bits பாஸ் பண்ணும். Okay, whereas இந்த bidirectional மோட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, போர்ட் ஏல வந்து bidirectional இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். போர்ட் பி வந்து ஐஓ மோட்ல ஆப்ரேட் ஆகும். ஓகே போர்ட் சில வந்து ஃபர்ஸ்ட் 5 பிட்ஸ் வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸை பாஸ் பண்ணும், லாஸ்ட் 3 பிட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஐஓ சிக்னல்ஸை பாஸ் பண்ணும். ஓகே திஸ் இஸ் அபவுட் த ஐஓ மோட்ஸ். ஓகே ஐஓ மோட்னால என்னெல்லாம் எழுதணும், சிம்பிள் ஐஓ மோட் எழுதணும், ஹேண்ட்ஷேக் மோட் எழுதணும், பைடைரக்ஷனல் மோட் எழுதணும். சிம்பிள் ஐஓ மோட்ல என்ன பண்ணும், ஜஸ்ட் 3 போர்ட்டுமே வந்து IO pins, that is it will transfer only the IO instructions, it will never pass a handshaking signals. Okay, whereas mode 1 operationல என்ன நடக்கும், port A யும் port B வந்து IO port ஆப்ரேட் ஆகும். whereas port C வந்து என்ன பண்ணும், handshaking signals or control signals பாஸ் பண்ணும். Okay, what is port C அப்படின்னா, that is port C ல வந்து port A வந்து bidirectional மோட்ல ஆப்ரேட் ஆகும், port B வந்து IO மோட்ல ஆப்ரேட் ஆகும். port C ல ஃபர்ஸ்ட் 5 பிட் மட்டும் தான் என்ன பண்ணும், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் or handshaking signals பாஸ் பண்ணும். whereas அடுத்த 3 பிட் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், it will transfer only the IO instructions. okay இது வந்து என்ன modes of types, IO மோடோட டைப்ஸ். okay and next one is a BSR mode. what is BSR mode அப்படின்னா, it is a bit set or reset mode. ஓகே ஒரு பிட்டை வந்து செட் ஆர் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மோடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ இதில் வந்து மொத்தம் 8 பிட் இருக்கும். ஓகே இட்ஸ் 8 பிட் அட்ரஸபிள் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ வந்து பிட் வந்து எனக்கு செட் ஆச்சு அப்படின்னா 1ன்னு இருக்கும், பிட் வந்து ரீசெட் ஆகுது அப்படின்னா இந்த இது வந்து எப்படி இருக்கும், 0ன்னு இருக்கும். ஓகே இது வந்து என்ன அப்படின்னா, D1 D2 D3 வந்து இட் இஸ் ஃபார் பிட் செலக்ட். ஓகே இதில் நீங்கள் வந்து எந்த பிட்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பிட் 2 வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், 0 1 0. ஓகே இப்போ நான் வந்து பிட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து 1ன்னு இருக்கும். ஓகே இந்த 3 பின்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், D4 D5 D6. இது வந்து என்னது, 0. ஓகே அண்ட் கண்ட்ரோல் வேர்ட்லேயே பார்த்தோம், இப்போ வந்து D7 பிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஐஓ மோடா பிட் செட் ரீசெட் மோடாங்கிறத இண்டிகேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து பிட் செட் ரீசெட் மோடில் யூஸ் பண்ணுறேன், ஸோ இட் வில் பி 0. இதுதான் என்னது, இதோட கண்ட்ரோல் வேர்ட். ஓகே இந்த பிட் செலக்டில் தான் நீங்கள் வந்து என்ன பிட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து பிட் 6 செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிட் செட் ரீசெட் மோடில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது 0, அடுத்த 3 பிட்டுமே என்னது 0 0 தான். இந்த பிட் செலக்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிட் 6 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 1 0. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ பிட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு புட் 1. ஓகே இஃப் இன் கேஸ் நான் வந்து இப்போ அந்த பிட்டை வந்து ரீசெட் பண்ண போகிறேன்னா எப்படி போடணும், 1 1 0 0. Okay, so this is called as a bit set and reset mode. These are the various modes of 8 to 55. Okay, and next one is நம்ம வந்து இப்போ 8051 கிட்ட கூட எப்படி மெமரியை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம். ஓகே நான் வந்து ஒரு 16K EPROM எடுத்திருக்கேன். ஓகே அது போக நான் வந்து எக்ஸ்டர்னல் ரேம் வந்து ஒரு 8 KB எடுத்திருக்கேன். ஓகே ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன லேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, D லேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட அட்ரஸ் லைன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகே அண்ட் ஆல்சோ போர்ட் 0ல வந்து அட்ரஸ் லைன்ஸ் வந்து கேரி ஆகும். 8051ல நான் வந்து லேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேனால இதில் வந்து அட்ரஸ் லைன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்ல, ஸோ நான் வந்து அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பண்ணியும் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஓகே இப்போ எனக்கு வந்து அட்ரஸ் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா எனேபிள் பண்ண வந்து என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும், இல்லைன்னா 0ன்னு இருக்கும்.
ஓகே. அண்ட் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் வந்து இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னல் ரேமை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி எனேபிள், அதர்வைஸ் இட் வில் பி ரீசெட் டு 0. ஓகே. அண்ட் நம்ம வந்து 8051 கிட்டில் இருக்கிற அட்ரஸ் லைன்ஸ் போர்ட் 2 வந்து அவுட்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தட் இஸ் கனெக்டட் டு த 16K EPROM மெமரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மெமரியில் எனக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா இன்னொரு எக்ஸ்டர்னல் ரேம் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 8051 இருக்கிற ப்ரோக்ராம் ஸ்டோரை வந்து நான் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ரோமில் அவுட்புட் எனேபிள் பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ரோமில் இருக்க டேட்டா லைன்ஸையும் நான் வந்து போர்ட் 0, தட் இஸ் 8051 கிட்டில் இருக்கிற போர்ட் 0வையும் ஓகே ரோமில் இருக்க டேட்டா லைன்ஸையும் ரேமில் இருக்க டேட்டா லைன்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ எனக்கு ரேமில் இருக்கிற அட்ரஸ் லைன்ஸையும் ரோமில் இருக்க அட்ரஸ் லைன்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் நம்மளுக்கு வந்து ரேமில் இருக்க ரீட் ரைட் பின்னையும் 8051 கிட்டில் இருக்க ரீட் ரைட் பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படின்னா தான் 8051 கிட்டில் வந்து இப்போ எனக்கு ரோமில் வந்து ஸ்பேஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா இதில் உள்ள டேட்டாவை எனக்கு ஆக்சஸ் பண்ணும்ல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், எக்ஸ்டர்னல் மெமரி கூட அந்த ரீட் ரைட் பின்னை கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெமரியை வந்து 8051 கிட்ட கூட இன்டர்ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லேட்ச் போட்டு இன்டர்ஃபேஸிங் பண்ணுறோம். ஓகே, அதில் மெயினாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய பின்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பின், ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் பின், ரீட் ரைட் பின். ஓகே, அண்ட் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பின் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரேமை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணோம், இல்லைனா வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8051 கிட் இன்டர்ஃபேஸிங் வித் 8255. ஸோ 8255 கூட நம்ம வந்து இன்டர்ஃபேஸிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு அந்த 8255ல சிப் செலக்ட்னு ஒரு பின் இருக்கும். ஓகே, அந்த சிப் செலக்ட் பின்னு தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா எனக்குள்ள 8051க்கும் 8255க்கும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் இது பண்ணுறதுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீலாச் யூஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 8051ல வந்து நான் டீலாச் கூட எதை கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா போர்ட் 0 பின்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, போர்ட் 0லேருந்து வர அட்ரஸ் லைன்ஸும் ஓகே அதே மாதிரி அந்த அவுட்புட் வந்து டீலாச்லேருந்து வரும்ல அதில் உள்ள அவுட்புட் எடுத்து நான் சிப் செலக்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த சிப் செலக்ட் வந்து எதில் இருக்குது, 8255ல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 8051ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து எங்கே வந்துடும், இந்த டீலாச் வழியாக சிப் செலக்ட் வந்துடும். சிப் செலக்ட் வந்து எங்கே கொடுத்துரும், 8255 ஐசிக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு கம்யூனிகேஷன் வந்து 8051லேருந்து 8255க்கு கம்யூனிகேட் ஆகிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த அட்ரஸ் லைன்ஸை வந்து நான் வந்து என்னோட சிப் செலக்ட் அதாவது 8255 உள்ள டேட்டா லைன்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து லேட்ச்க்கு என்னோட போர்ட் பின்ல உள்ள அட்ரஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி போர்ட் பின் அட்ரஸ் வந்து டைரெக்டாக எங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட 8255 டேட்டா லைன்ஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நான் வந்து கம்யூனிகேஷன் வந்து 8051க்கு 8255க்கு இடையில பண்ணுறதுனால அதில் உள்ள ரீட் ரைட் பின் அதாவது என்னோட 8051 கிட்டில் இருக்க ரீட் பின்னையும் ரைட் பின்னையும் நான் வந்து 8255ல இருக்கிற ரீட் பின் அண்ட் ரைட் பின் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் கிட்டையும் எடுத்துக்கோங்க, ஒரு 8051 கிட்டோ இல்லை ஏதோ ஒரு கிட்ட எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணனா கூட ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வரும். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 சர்க்யூட்டை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதோட கிரவுண்ட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி விட்டால் மட்டும் தான் 2 பக்கமும் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, ஸோ சிமிலர்லி இப்போ நான் வந்து 8051 கிட்டையும் 8255 கிட்டையும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதில் இருக்க ரீட் பின்னையும் ரைட் பின்னையும் நான் வந்து என்ன பண்ணணும், 8255 கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ we are having one reset pin. ஓகே, அட்ரஸ் பின்ஸே அது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, லேட்ச் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 8255ல இருக்க அட்ரஸ் லைன்ஸ் பிகாஸ் அதில் 8255ல இருக்க அட்ரஸ் லைன்ஸ் தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு உள்ள மோடை வந்து செலக்ட் பண்ண போகுது. Okay, in this way we have to interface a 8051 and a 8255 by using a D-latch. Okay, and next one is the interfacing of relay with 8051 and a solid state relay. So what is relay? Relay நாலே நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், some of the tripping circuits யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிலேக்கு வந்து 8051ல என்ன ஒர்க் அப்படின்னா this is going to act as a electromechanical switch. ஓகே, ஸோ எலக்ட்ரோமெக்கானிக்கல் ஸ்விட்ச்னாலே என்ன அப்படின்னா கான்டாக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலி ஓப்பனும் ஆகும், நார்மலி க்ளோஸ்டும் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிலே இருக்குல்ல இந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸ் கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு 12 வோல்டேஜ் சப்ளை கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ 12 வோல்ட் சப்ளை வந்து டேரெக்டாக கொடுக்கும்போது ஒரு டிரான்சிஸ்டர் வழியாக அந்த சப்ளை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ டிரான்சிஸ்டரில் உள்ள ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த ரெசிஸ்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து எங்கே போகும் அப்படின்னா தட் இஸ் 8051 கிட்டுக்கு வோல்டேஜ் வந்து போகும். பிகாஸ் 8051 கிட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து +5 வோல்ட் தான் அதில். ஓகே, பட் நான் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலேக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், தட் இஸ் +12 வோல்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ 12 வோல்ட் கொடுக்குறதுனால நான் 12 வோல்ட் கொடுக்குறது டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, இந்த டிரைவர் சர்க்யூட்டில் இருந்து என்னோட 8051 கிட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டர்ஸ் போட்டு அது வழியாக நான் வந்து 8051 கிட்டுக்கு 5 வோல்ட் சப்ளை வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு நார்மலி ஓப்பன் அண்ட் நார்மலி காண்டாக்ட்ஸ் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்ச் வந்து எனக்கு வந்து இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையோ ஏதோ ஒரு இதில் எரர் வருது அப்படின்னா என்னோட போர்ட் பின்னை வந்து நான் எந்த பின்னில் செட் பண்ணியிருக்கனோ அந்த போர்ட் பின் வந்து என்ன ஆகும், எனேபிள் ஆகும். ஓகே, அப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஹேங்கிங் ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த காண்டாக்ட்ஸ் வந்து என்ன ஆகும், நார்மலி ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகி என்னோட சர்க்யூட் வந்து என்ன பண்ணும், சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் வந்து ட்ரிப் ஆகிட்டு அப்படின்னா திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்கோம், போர்ட் பின் வந்து நம்ம கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த காண்டாக்ட் வந்து நார்மலி க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸோ வித்தின் அ சர்டைன் டைம் டிலே பீரியட். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து SPST ஸ்விட்ச் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், SBDT ஸ்விட்ச் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், DPDT யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் SPST, சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச். SBDT என்னது, சிங்கிள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச். DPDT டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச். எல்லாத்துலேயுமே நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ் காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஓகே, வேறு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோவில் மட்டும் என்ன இருக்கும், நார்மலி ஓப்பன் காண்டாக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க, ஆரிஜின் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட நீங்கள் வந்து எந்த போர்ட் பின்னை வந்து இப்போ டிலேயாக யூஸ் பண்ண போகிறீங்க, செட் பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட் பின்னில் வந்து நீங்கள் நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ் வந்து எந்த போர்ட் பின்னை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட் பின்னை இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. டிலேயை வந்து கால் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிகாஸ் இட் டேக்ஸ் சம் டைம் பீரியட் டு ஸ்விட்ச் ஓவர் த சர்க்யூட். ஓகே, அதுக்கப்புறம் அது ஸ்விட்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, போர்ட் பின்னை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிலே கால் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண டிலே ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் வி ஆர் யூசிங் DLR ப்ரோக்ராம், தட் இஸ் டபுள் லூப் டிலே ரொட்டீன் ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ சாலிட் ஸ்டேட் ரிலே அப்படின்னா இட் இஸ் அ எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். ஓகே, இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்ச், இது வந்து என்னது, ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங் ரிலே. ஓகே, ஸோ இதே கான்செப்ட் வந்து நம்ம இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே வந்து இதில் பார்ப்போம். ஓகே, தட் இஸ் ஆப்டோ ஐசோலேட்டர்ஸில். ஐசோலேட்டர்ஸ்னால என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள சர்க்யூட்ஸை வந்து சேர விடாமல் ஐசோலேட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஐசோலேட்டரோட ஒர்க்கு. ஓகே, திஸ் ஆப்டோ ஐசோலேட்டர்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ ஆப்டோ கப்ளர். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ பாருங்கள் 8051 கிட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 8051 கிட் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிலே சர்க்யூட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலே டிரைவர் சர்க்யூட்டையும் 8051 கிட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண விடாமல் ஒரு ஐசோலேட்டர் போட்டிருக்கோம். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா ஆப்டோ ஐசோலேட்டர். ஓகே, இந்த ஆப்டோ ஐசோலேட்டரில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், செமிகண்டக்டர் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி லைட் மூலியமாக என்ன பண்ணுறோம், நம்மளோட சர்க்யூட்டை வந்து ஐசோலேட் பண்ணுறோம் பை பாசிங் அ சர்க்யூட். ஓகே, ஸோ இந்த ரிலே சர்க்யூட் வந்து இந்த ரிலே சர்க்யூட் 8051 கிட்டும் நம்மளுக்கு வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டர் போட்டு இது வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஹியர் வி ஹவ் யூஸ்ட் ரிலே இஸ் அ எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் ரிலே, தட் இஸ் அ சாலிட் ஸ்டேட் ரிலே வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் டச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு டிலே ப்ரோக்ராம் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, டிலே ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 8051 கிட்டும் ரிலேயும் கோஇன்சிடென்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு டிலே. ஓகே, ஆரிஜின் செட் பண்ணி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா இன்டர்ஃபேஸிங்னாலே நம்ம மேக்ஸிமம் டபுள் லூப் டிலே ரொட்டீன்ஸ் தான் கொடுப்போம். ஓகே, in this way you have to interface a opto coupler. And what is a sensor? Sensor அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுக்க போகிறோம், எலக்ட்ரிக்கல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கொடுக்கலாம், ப்ரெஷர் கொடுக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம், லைட் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, பட் எனக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து என்னது, தட் இஸ் அ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. ஓகே, தி சென்சார் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்டியூசர். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம 8051 கிட்டில் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் தி சென்சார்ஸில் வந்து நம்மளுக்கு நான் வந்து என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் டேக்கன் அ டெம்பரேச்சர் சென்சார் குவான்டிட்டி. ஓகே, தட் இஸ் LM3435 வந்து என்ன சென்சார்ஸ் அப்படின்னா தட்ஸ் அ டெம்பரேச்சர் சென்சார். ஓகே, ஸோ LM34 வந்து என்ன சென்சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபாரன்ஹீட் சென்சார். ஓகே, வாட் இஸ் LM35? இட் ஆக்ட்ஸ் அஸ் அ செல்சியஸ் சென்சார். ஓகே, ஸோ எனக்குள்ள ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆகும்போது என்னோட இந்த LM35 சென்சார்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஓகே, இஃப் இட்ஸ் செட் இன் செல்சியஸ் டிகிரிஸ், இப்படி செட் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் எனக்கு வந்து LM34 சென்சார் வந்து என்ன ஆகும், வேரி ஆகும்.
ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இன்புட் லைன்ஸை வந்து சென்சார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தட் இஸ் IN0 வந்து நான் வந்து LM34 கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, NAND கேட் போட்டு அந்த சென்சார்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த சென்சார்ஸ் கூட வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு +5V சப்ளை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் கனெக்டட் LM336, தட் இஸ் ஒரு செனார் டயட் கூட எனக்குள்ள கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி நான் இதில் வந்து செனார் டயட் போட்டு அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஐம் யூசிங் ICS 0808 IC. ஸோ 0808 IC அப்படின்னா தட் இஸ் ஒரு இன்டர்ஃபேசிங் IC. ஓகே, மெயின்லி ஃபார் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ். ஓகே, ஸோ டிஜிட்டல் அவுட்புட் வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி நான் ADC ICயில் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கோங்க. சிப் செலக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஓகே, ஏன்னா சிப் செலக்ட் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், 8051 கிட்டையும் 8255 கிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சிங்க் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அட்ரஸ் லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் போர்ட் 2 வந்து நான் அட்ரஸ் லைனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தட் இஸ் A, B and C. இதில் வந்து 3 போர்ட் அட்ரஸ் லைன்ஸ் எடுத்திருக்கேன். போர்ட் A, போர்ட் B, போர்ட் Cயில் உள்ள அட்ரஸ் லைன்ஸ் வந்து நான் போர்ட் 2 அட்ரஸ் லைன்ஸாக 8051 எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் நான் வந்து இப்போ அட்ரஸ் லைன்ஸ் வந்து இதில் பாஸ் பண்ணதுனால அட்ரஸ் லாட்ச் எனேபிள் பின் வந்து போர்ட் பின் 3.0 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ போர்ட் பின் 3.0 வந்து எனக்கு வந்து ஒன்ஸ் அட்ரஸ் பாஸ் ஆகும்போது இது வந்து 1ன்னு இருக்கும், இல்லைன்னா இது வந்து எப்படி இருக்கும், 0ன்னு இருக்கும். ஓகே, அண்ட் கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் அ போர்ட் பின் 3.1. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து எப்படி இருக்கும், ஸ்டார்ட் கன்வர்ஷன்னா போர்ட் பின் 3.1 வந்து எனேபிள் ஆயிரும். இல்லை ஸ்டார்ட் கன்வர்ஷன் முடிஞ்சிட்டு என்னோட கன்வர்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா அது என்ன இருக்கும், 0ன்னு செட் ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் இதில் வந்து 0ன்னு ஸ்டார்ட் கன்வர்ஷன் வந்து செட் ஆகிட்டு அப்படின்னா என்னோட எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் தட் இஸ் போர்ட் பின் 3.3 வந்து என்ன ஆயிரும், எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் எண்ட் ஆஃப் கன்வர்ஷன். ஓகே, ஸ்டார்ட் கன்வர்ஷன் 1 இருக்கும்போது எண்ட் கன்வர்ஷன் 0 இருக்கும். ஸ்டார்ட் கன்வர்ஷன் 0 இருக்கும்போது எண்ட் கன்வர்ஷன் 1 இருக்கும். ஓகே, அதாவது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது இது வந்து 1 இருக்கும், SOC வந்து EOC வந்து 0 இருக்கும். ஒன்ஸ் இது கன்வெர்ட் ஆகி முடிச்ச உடனே SOC வந்து 0 ஆயிரும், EOC வந்து 1ன்னு செட் ஆகும். ஓகே, EOC வந்து 1ன்னு செட் ஆகிட்டு அப்படின்னா போர்ட் பின் 3.2 வந்து அடுத்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் என்னோட அவுட்புட் வந்து ரெடி ஆகிட்டு, ஸோ இந்த பின் வந்து என்ன ஆயிரும், 0லேருந்து 1க்கு மாறிடும். ஓகே, அண்ட் நம்ம இதில் வந்து போர்ட் 0 வந்து இன்புட் பின்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா லைன்ஸ் கூட இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டுலேயுமே நான் வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா தட் இஸ் +5V தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் வந்து டெம்பரேச்சர் சென்சாருக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸிங் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வேணாலும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட சென்சார்ஸ்னாலும் சரி ஒரு எதை வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கிடலாம். Okay, in our next lecture we'll discuss about the topics of interfacing techniques using some small peripherals. Okay, as like ADC, DAC என்னங்கறத நம்ம அத டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.